ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர அப்டேட் பத்தின தகவல்கள் கூடவே அக்டோபர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட புக்கிங் பத்தின எல்லா அப்டேட்டுமே டிடிடியோட புக்கிங் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. அக்டோபர் மாசத்துல திருமலையில முக்கியமான நாட்கள் அப்படின்றது வருடாந்திர வரக்கூடிய பிரம்மோற்சவம். ஸோ இந்த பிரம்மோற்சவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேஸ். அதே மாதிரி இந்த பிரம்மோற்சவம் பத்தி டிக்கெட் ஓப்பனிங் பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்டுமே வரல. ஸோ என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்கும், என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. ஸோ அதனால நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல ஆன்லைன்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சில தரிசன டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களா, அந்த நாட்கள்ல நாங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியுமான்னு ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 155257 அப்படிங்கிறது டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு 15155257. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டிக்கெட் புக்கிங் பற்றியோ இல்லை வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஹெல்ப் டெஸ்கில் தான் நான் கால் பண்ணி இன்றைக்கும் இன்கொயரி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வரல, ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இந்த ஆக்சுவலாக பிரம்மோற்சவம் அப்படின்ற டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீரியாரிட்டி தரிசனம், அதாவது முன்னுரிமை தரிசனங்கள் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இந்த சீனியர் சிட்டிசன், கை குழந்தைகளுக்கான தரிசனம், அதே மாதிரி விஐபி தரிசனம், அங்க பிரதர்ஷனம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவால வர்ற கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். ஏன் அப்படின்னா மலையப்ப சுவாமிகள் காலையிலயும் சாயந்தரமும் வந்து ஒவ்வொரு வாகன சேவையில வந்து இருப்பாங்க. அதனால இந்த நாட்கள்ல ஆர்ஜித சேவாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த லக்கி டிப்ல வரக்கூடிய சேவாக்களுமே வந்து ஏகாந்தமா நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகக்கூடிய விஐபி 10,000 + 500க்கான டிக்கெட்டும் சில டைம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ வர்ச்சுவல் சேவால கூட சில டைம் நமக்கு வந்து தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி தரிசனங்கள் எல்லாமே ஸ்பெஷலான தர்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு 300 ரூபா டிக்கெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்வ தரிசனம் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து ஸ்லாட்டர் சர்வ தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், என்னென்ன அவைலபிள் இருக்கும் அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ 18ஆம் தேதி லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது லக்கி டிப் வந்து என்னன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குன்றத அதை பார்க்கும்போது ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் நம்ம டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால யாரெல்லாம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்தந்த டிக்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு புக்கிங்க்கு ரெடியாகவே இருங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்கள் பார்க்குற டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த டேட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ஓகே, அன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா புதுசாக என்ன ரூல்ஸ் கொண்டு வராங்க, அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்கன்றதும் நமக்கு தெரியாது. அதனால கண்டிப்பாக எல்லாருமே தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம்லேயும் நம்ம உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து திருமலா இல்லை ரூம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு கருட சேவை, அதாவது இந்த பிரம்மோற்சவத்தில் முக்கியமான வாகன சேவையாக பார்க்கக்கூடியது கருட சேவை. ஏர்லி மார்னிங் 1 மணி வரைக்கும் கூட வந்து நடக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் அதோட ரூம் புக்கிங்கும் 8ஆம் தேதியோட ரூம் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணாமல் ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் தான் ரூம் வந்து புக் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் ப்ரீவியஸ் இயர்ஸில் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷமும் மேபி அப்படி இருக்கலாம். ஸோ அதனால ரூம் புக்கிங்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓப்பன் ஆகிற அன்னைக்கு தான் தெரியும், எங்களுக்கு இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் கிடைக்கல அப்படின்றது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு 18ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது 22, 23, அதுக்கப்புறம் 300 ரூபா தரிசனம் இதெல்லாம் ஓப்பன் ஆகும்போது செக் பண்ணிக்கிட்டே வாங்க. வர்ச்சுவல் சேவா வரும்போதே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து புக்கிங் ப்ராசஸில் வெயிட் பண்ணுங்கள். அந்த டேட்டு கிடைக்கலன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் டேட்டில் நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து பண்ணிக்கோங்க. 300 ரூபா தரிசனம்லாம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைமே கொடுத்துட்றாங்களா இல்லை பிளாக் பண்ணிவிட்டு கடைசி டைமில் ஓப்பன் பண்ணுவாங்களான்றதும் இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இல்லைங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு ஆணிவார ஆஸ்தானம் புஷ்ப பல்லக்கி. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னைக்கான தரிசன நேரம் பற்றின தகவல்களை பார்த்துடலாம்.
நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,054 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அபிஷியலான அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் வந்து ஆகுது. டெய்லியும் வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கீழ் திருப்பதியில 2 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல கொடுக்கறதும் எஸ்எஸ்டி டோக்கன். ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில கொடுக்கறது திவ்ய தரிசன டோக்கன். ஸோ 2 டோக்கனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்னா நம்ம வாங்கிட்டு நடந்து போயிட்டு 1200வது படிக்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் தர்ஷன் கியூல நம்மளுக்கு வந்து அந்த டிக்கெட் வேலிட் ஆகும். இதுவே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு நீங்க நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம், ஓன் வெஹிக்கிள்லயும் போகலாம், அது உங்களோட விஷ். அப்படி போனா நமக்கு வந்து எங்கேயும் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஸோ அதுதான் 2க்கும் டிஃபரன்ஸ். மற்றபடி 2க்கும் சேம் என்ட்ரி பாயிண்ட் தான், ஏடிஜி சர்க்கிள் தான், ஒரே டைமிங் தான் உங்களுக்கு வந்து ஆகும். அலிப்பிரி மெட்டில் இது வரைக்கும் டோக்கன் வந்து கொடுக்கறது இல்லை. நீங்க பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அலிப்பிரி மெட்டு வழியா நீங்க நடந்து போகலாம். அதுக்கு அடுத்தது நீங்க அக்டோபர் மாசத்துல சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட் எதுவும் புக் பண்றதுக்கு ஐடியா இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2 பிரைவேட் மடங்களோட போட்டோஸும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்ரீரங்கம் மடம் வந்து கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து சித்தேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரைவேட் மடங்கள் நிறைய இருக்கு. சில மடங்கள்ல நம்ம முன்னாடியே கால் பண்ணி கேட்டா ரூம்ஸ் இருந்தால் அலாட் பண்ணுவாங்க. காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு ஆணிவார ஆஸ்தானம். ஸோ தமிழகம் சார்பில் ஸ்ரீரங்கத்துல இருந்து திருமலை ஸ்ரீவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவை சமர்ப்பித்தல் நிகழ்வு வந்து இன்னைக்கு நடந்துச்சு. அதை பற்றின ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை டெலிகிராமில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க டிடிடி ரிலேட்டடான முக்கியமான அப்டேட். வேற எந்த ப்ரெஸ் ரிலீஸும் அஃபிஷியலாக அப்டேட் ஆகலை. முக்கியமான தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் வரும். நீங்களும் ரீசன்ட் டேஸில் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே அடுத்து போகிறவங்களுக்கு அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்குறவங்க ஓகே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசன்ட் டேட்டாக அப்டேட் ஆயிருக்கா, ஸோ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி மழையும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.